நம சிவாய. அன்பே சிவம் மனமே குரு. ஓம். நண்பர்களே, இந்த இயந்திரத்தை கொஞ்சம் பாருங்கள். எப்பேற்பட்ட செய்வனை இருந்தாலும் அந்த யார் மேலே செய்வனை இருக்கோ அவங்கள இந்த இயந்திரத்தில் படுக்க வச்சு 4 திசை பாவையால் கட்டி அவங்க மேலே இருக்கிற செய்வனையை நம்ம அகற்றலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இதை சுடுகாட்டில் தான் போடணும். இந்த இயந்திரத்தை நல்லா பாருங்கள். நல்லா கொஞ்சம் பாருங்கள், இந்த பாவையை பாருங்கள். சர்வ பூத நிவாரண உபாச இயந்திரம். இந்த இயந்திரத்துக்கு யாருக்கு நம்ம செய்கிறோமோ அவங்கள இந்த இயந்திரத்தில் படுக்க வைக்கணும். இந்த இயந்திரத்தில் படுக்க வச்சு பாவையை கொண்டு இறக்கி சகல விதமான செய்வனையும் நம்ம எடுக்கலாம். அதை திருப்பியும் விடலாம். சரிங்களா? இந்த பாவையை செய்கிறதுக்கு முச்சிண்டி மண் கொஞ்சம் எடுத்துக்கணும். யார் மேலே செய்வனை இருக்கோ அவங்க காலடி மண், தலைமுடி, துணி, உடல் அழுக்கு அத்தனையும் இந்த பாவிக்கு சேர்க்கணும். அப்போ தான் இந்த பாவியை திருப்ப முடியும். சரிங்களா? இந்த ஆன்மா திருப்பி அவங்களுக்கு இதை அனுப்ப முடியும். இல்லை இதை கொண்டு போய் சட்டி மூலிமா இல்லை குடுவில் அடைச்சோ இல்லை சட்டியில் அடைச்சோ கருப்பு துணியை கட்டி சுடுகாட்டில் கவுத்தி புதைச்சிடலாம். இதை எல்லாருமே செய்ய முடியாது நண்பர்களே. இது குருவோட ஆலோசனை. குருவுக்கிட்ட கேட்டு இதை செய்யுங்க. இதோட மந்திரங்கள் நான் தரேன். ஏன்னா நிறைய இடத்துல ஐயா நீங்கள் சக்கரம் போடுறீங்க, மந்திரத்தை கொடுக்க மாட்டீங்க, கேட்க சொல்கிறீங்க ஐயா. ஒரு வாட்டி கேட்குறோம், நீங்கள் எதனா உங்களுக்கு வேலை இருக்கும், அதனால் மந்திரத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு கேட்டதுனால பேப்பர் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, பார்த்துங்க அந்த மந்திரங்களை. இந்த மந்திரத்தை 1008 உரு நீங்கள் கொடுங்க. மந்திரத்தை சொல்லும்போது சரளமாக சொல்லுங்கள். ஏன்னா எழுத்து மூலியமாகவே நான் எழுதியே உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் 1க்கு 4 வாட்டி கூட அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் என்ன சொன்னாலும் தமிழில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.